கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மக்கள் பாக்கியவான்கள். ஆம், அவர்களுக்கு அவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 91:10. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்பானவர்களே, வாதை அதாவது நோய்கள், பலவீனங்கள் ஒரு மனிதனை தாக்குகிறது. ஆனால் நேரிடாது என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி சிலுவையில் அவர் தாமே காயங்களை நமக்காக பட்டார், நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் குணமடைவோம் என்ற இறை வார்த்தையின்படி இந்த நிமிஷத்திலிருந்து அவன் மேல் நம்பிக்கை வைக்கிற உங்களுக்கு வாதை நேரிடாது. ஆம், உங்களை விழுங்க பார்த்த நோய், உங்களை அழிக்க பார்த்த அந்த பொல்லாத விளைவினங்கள், சோர்வுகள், இவெல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயிக்க நிச்சயம் இயேசுநாதர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் நாமத்து மேல் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எந்த காற்றோ புயலோ வெயிலோ மழையோ கடும் குளிரோ எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசு மேல் வைத்திருந்த நம்பிக்கையை, அவர் வார்த்தையை விசுவாசிக்கிற அனுபவத்திலே குறைந்து விடாதபடி கவனமாக இருப்பீர்களானால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. உலகத்தில் பொல்லாப்பு நேரிடும், ஆனால் உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலகம் நமக்குள் வாழவில்லை. ஆகவே இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகவே அணுகாது. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக கரம் வல்லமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கிற பொல்லாப்பை எடுத்து போட்டு வாதையாகி நோய், பலவீனங்கள், மூதாருடைய வழியாக முன்னோர் வழியாக வரக்கூடிய சாபங்கள், ரோகங்களை நீக்கி உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும். அப்பா, அற்புதம் செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்படும் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியையர். காட் பிளஸ் யூ.